வெங்கடேசன் எழுதிய வேள்பாரி புத்தகம் 1,00,000க்கும் பிரதிகளுக்கும் மேல் விற்பனையாகி சாதனை படைச்சிருக்கு. இதனை கொண்டாடும் விதமாக சென்னையில விழா ஒன்று நடத்தப்பட்டிருக்கு. அந்த விழாவில் இயக்குனர் சங்கர், நீயா நானா கோபிநாத், நடிகை ரோஹிணி, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டாங்க. இந்த விழாவில் ரஜினிகாந்த் சாருடைய பேச்சு மிகவும் ஹைலைட்டான ஒன்றாக பார்க்கப்பட்டது. தான் படித்த புத்தகங்கள் தொடங்கி தன்னை பற்றிய விமர்சனங்களுக்கான பதிலடி வரை தன்னுடைய சரவெடியான பேச்சால அரங்கத்தையே அதிர வச்சிருக்காரு. ரஜினி சார் பேசியதாவது, கலைவாணர் அரங்கில் நடந்த ஒரு விழாவில் கலந்து கொண்ட போது ஓல்டு ஸ்டூடெண்ட்களை எல்லாம் சமாளிப்பது கஷ்டம், அவங்கள கிளாஸை விட்டு போகவே மாட்டாங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் சில விஷயங்கள் சொல்ல இருந்தேன். அது என்னவென்றால், ஓல்டு ஸ்டூடெண்ட்டுகள் அனுபவம் வாய்ந்தவர்கள், அவர்கள் எல்லாம் தூண்கள். அந்த மாதிரி அனுபவம் இல்லை என்றால் எந்த இயக்கமும் எந்த கட்சியுமே தேராது. அது தூண்கள் மட்டுமல்ல, சிகரமும் கூட அப்படின்னு சொல்ல நினைச்சேன். ஆனா அதற்கு முன்னாடியே எல்லாரும் சிரிக்க ஆரம்பித்தவுடன் அதனை சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு ரஜினிகாந்த் அவர்கள் இந்த மேடையில பேசியிருக்காரு. சோ ரஜினி சார் பாத்தீங்கன்னா, அனுபவம் வாய்ந்த அரசியல் ஆட்கள் தான் தேவை, அவங்க இருந்தாதான் அந்த கட்சி ஜெயிக்கும் அப்படின்னு குறிப்பிட்டு பேசியது தாவேகா கட்சியை குறிப்பிட்டு பேசியிருக்கார் அப்படின்னு தற்போது ஒரு சர்ச்சை சமூக வலைதளங்கள்ல வெடிச்சிருக்கு. சோ தளபதி விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி கிட்டத்தட்ட 1.5 வருடங்கள் தான் ஆகுது. அதற்குள்ளாரையே அவர் ஜெயித்து விடுவோம் என கனவு காணுகிறார். அதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்றத மறைமுகமாக ரஜினி அவர்கள் பேசுறார் அப்படின்னு பலருமே சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம திமுகவிற்கு ஆதரவாகவும் பேசியிருக்காரு. சோ ஆகையால திமுகவிற்கு ஆதரவளிக்கிறாரா ரஜினி அப்படின்னு தற்போது சோஷியல் மீடியாக்கள்ல ஒரு போர்க்களமே தொடங்கியிருக்கு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி 360 சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.